ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல பேசிக் அர்த்தமெட்டிக் ஃபார்முலா அதை பத்தி தான் பார்க்க போறோம். அர்த்தமெட்டிக் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவைட், பெர்சன்டேஜ், அப்புறம் ஆவரேஜ். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அர்த்தமெட்டிக் ஃபார்முலாஸ் அப்படி சொல்லுவோம். இதை எப்படி நம்ம வந்து எக்ஸல்ல கொண்டு வரலாம், இதை எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸல்ல பார்க்கலாம். இது வந்து நார்மலாக ஒரு பேசிக் எக்ஸலோட ஃபார்முலாஸ். ஓகேங்களா? இப்போ இதோட சிம்பிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல் எக்ஸல்லையோ இல்லை கீபேட்லையோ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சம்முனா இந்த மாதிரி ப்ளஸ்ன்னு இருக்கும், அண்ட் சப்ராக்ஷன் மைனஸ் இருக்கும், டிவிடெண்ட்னா இந்த மாதிரி பேக்வர்ட் ஸ்லாஷு, மல்டிபிகேஷனா இந்த இன்டூ, பர்சன்டேஜ்னா இந்த பர்சன்டேஜ் சிம்பிள். இதெல்லாம் வந்து உங்கள் கீபேடில் இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, XYZ ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல். அதில் 3 ஸ்டூடெண்ட்ஸ், சதீஷ், ரித்தின்யா அண்ட் பிரியங்கா. இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு தான் இது. ஓகேங்களா? இப்போது இந்த மார்க்கை நான் டோட்டல் பண்ணணும். இதை வந்து ஈஸியாகவும் நம்ம பண்ணலாம். இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து சம் எவ்வளோ எத்தனை கவுண்ட் இருக்குது, இது ஆவரேஜாக என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கீழே காட்டிடும். இல்லை நம்ம ஃபார்முலாஸில் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மை பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். ஈக்குவல் டு சம், ஓப்பன் ப்ராக்கெட், உங்களுக்கு எதெல்லாம் டோட்டல் பண்ணுமோ அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே டோட்டல் பண்ணி இங்கே கொடுத்துரும். மொத்தம் இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 300. இது கீழே வேணும்னா நம்ம ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணால் எவ்வளோ இது நமக்கு காட்டிடும். இதுதான் ஆடோட சம்மோட ஃபார்முலாஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். சைன் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன்ஸ். சப்ராக்ஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போது இதோட டோட்டல்ஸ் இது மொத்தமே ஆட் பண்ணி டோட்டல் வந்து 300. இப்போ டோட்டல் மார்க்ஸ், இதோட டோட்டல் மார்க்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 500 அப்படின்னு வச்சுக்கோம். ஏன்னா மொத்தம் 5 சப்ஜெக்ட்டு, 5 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்டில் 100 மார்க்கு, மொத்தம் 5 சப்ஜெக்டில் 500 மார்க். இப்போது 500 மார்க்கில் 300 மார்க் எடுத்தால் பேலன்ஸ் எவ்வளோ? இப்போது பேலன்ஸ், இப்போ பேலன்ஸ் மார்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஈக்குவல் டு 500 மைனஸ் 300 என்டர் கொடுத்தீங்கன்னா இப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ராக்ஷன் ஃபார்முலா இங்கே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்போது இந்த 500க்கு 290 போனால் மீதி 210 இருக்கு. அதே மாதிரி 305ல் 500 போச்சுன்னா 195 வரும். ஓகேங்களா? இது சப்ராக்ஷனோட ஃபார்முலாஸ். ஓகேங்களா? போடலாம், சம் போடலாம். இது ரெண்டுமே நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவைட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது 3 பேர் சேர்ந்து சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக லேபுக்கு போகிறாங்க. அந்த லேபில் ஒரு கிளாஸ் இருக்குது. ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை இந்த 3 பேர் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த கிளாஸ் உடஞ்சிடுச்சு. இப்போ அந்த கிளாஸோட விலை பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ், இல்லை ஒரு 1000 ருபீஸ். இந்த 1000 ருபீஸை இந்த 3 பேர் சேர்ந்து பே பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ பே பண்ணணும், அதை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஈக்குவல் டு 1000 டிவைடட் பை எத்தனை பேர்? 3 பேர். அப்போ ஒரு ஆள் எவ்வளோ கட்டணும்? 333 ரூபா 33 பைசா கட்டணும். இதுதான் வந்து டிவைடோ ஃபார்முலா. புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிவைட் வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா D28 டிவைட் பை 3, D28 டிவைடட் பை 3, இது நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். மல்டிப்ளிகேஷன் வந்து 70 × 325, இது எவ்வளோ? இப்போ 2 × 3, இப்போ எவ்வளோ வரும்? 6. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி கொண்டு வந்தோம்? 2 இன்ட்டு வந்து எங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கீப்பரில், நம்பர் கீப்பரில் இன்ட்டு சிம்பிள், இந்த மாதிரி இன்ட்டு சிம்பிள் வரும், அது போடுங்க. இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 6 வந்துச்சு. இப்போ 70 × 35 வர வைக்கணும்னா ஈக்குவல் டு 70 × 35 போட்டிங்க அப்படின்னா 2050. இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ண கவுண்ட் வந்துருச்சு. அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது 500 மார்க்கில் 300 எடுத்தாங்கன்னா இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து
சதீஷ் வாங்கியிருக்காரு. அப்போ எப்படி அது பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவீங்கன்னா சிம்பிள் தான். பண்ணிப்போம் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு $500 ஓப்பன் ப்ராக்கெட் 500 divided by 300 into 100 போட்டிங்கன்னா அதோட பர்சன்டேஜ் வந்துடும். சாரி மாற்றி போட்டேன். ஆக்சுவலாக 300 divided by 500 அப்படி வரணும். ஓகேங்களா? 300 divided by 500 க்ளோஸ் ப்ராக்கெட் into 100 போட்டிங்கன்னா 60% வந்துருச்சு. அப்போ சதீஷுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% எடுத்திருக்காரு. எல்லாருக்கும் போட்டிங்கன்னா இப்போ இதோட பர்சன்டேஜ் வந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா இங்கே ஒரு சிம்பிள் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து 2 இது மாற்றுறதுக்கு ஆக்சுவலாக 100 போடக்கூடாது. 100 போடாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பர்சன்டேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து பர்சன்டேஜோட ஃபார்முலா. ஓகேங்களா? இது எல்லாமே பேசிக் அர்த்தமெட்டிக் ஃபார்முலாஸோட இது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் மோர் வீடியோஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.